வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வாட்சர்ஸ் வியூ. நான் தான் உங்கள் வாட்சர். ஃபைனலி இட் வெல்கம் டு டெரி ஃபுல் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபினாலே எபிசோடில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இட் மூவிக்கும் இந்த சீரீஸுக்கும் இருக்கிற ப்ரீக்வல் ஒரு சீக்வலான்னு ரிவீல் பண்ணுற இடம்லாம் இதுவே தேட்டராக இருந்தால் சும்மா தரமாக இருந்திருக்கும். பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓகே, வாங்க இட் வெல்கம் டு டெரியோட ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 எபிசோட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு கேங் இருக்கும், அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு செகண்ட் எபிசோடில் வேற ஒரு கேங்கை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இவங்க எப்படா சாக போகிறாங்கன்ற டென்ஷன்லேயே நம்மளை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடில் கொஞ்சம் லேக் ஆச்சு. வை பிகாஸ் இட் பெனிவைஸ் என்ற கேரக்டர் ஒன்று இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்புறம் மிலிட்ரி சர்ச் ஆப்ரேஷனையும் காட்டுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே இந்த 2 எபிசோடும் போச்சு. பட் மார்ச் கேரக்டரில் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ரோலில் இருந்து எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பித்த இடம் அது. இந்த மாஜை வச்சு தாங்க ஃபினாலியில் ஒரு ரிவீல் இருக்கு, நீங்கள் பாருங்க. ஆனால் அதுக்குன்னு மொக்கன்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது கொஞ்சம் ஸ்லைட் லேக் தான். என்ன கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு நினைக்கும் போது தான் 5th எபிசோட்லேருந்து நம்ம பென்னிவைஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த லேக்லாம் இருக்குன்றீங்க. லேகா அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு எபிசோடும் சும்மா தரமாக வெறியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல சீரீஸை பார்த்தன்ற ஃபீல். அதாவது இந்த ஹோல் சீரீஸும் பார்த்தீங்கன்னா டெரின்ற ஊருக்குள்ள 1960s நடக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு 27 வருஷத்துக்கும் பென்னிவைஸ் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு அதுக்கான தீனியை போட்டுட்டு மறுபடியும் தூக்கத்துக்கு போயிடும். ஓகே, இந்த ஹோல் சீரீஸோட பாசிட்டிவை பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1960s தான் ஆரம்பிக்கிறாங்க. டைரெக்டாகவே பென்னிவைஸ் க்ளவுன்ன்றது ஒன்று இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எப்படி ஃபார்ம் ஆச்சு, எங்கேருந்து வந்ததுன்றது சொல்லலை. ஆனால் பட் வேற ஒரு பிளானட்லேருந்து தான் வந்திருக்கு. அது மட்டும் காட்டியிருக்காங்க. அது வந்ததுலேருந்து எப்படி எப்படி இவால்வ் ஆகிருக்கு, ஃபைனலாக பென்னிவைஸ் தி க்ளவுன்ன்ற ஒரு லுக்கை எப்படி எடுத்துச்சுன்றத சூப்பராக அருமையாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பில் ஸ்கார்ஸ்கார்ட் அதாவது பென்னிவைஸாக நடித்த ஆக்டரும் இந்த சீரீஸுக்காக ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 4th எபிசோடு வரைக்கும் அவரோட ப்ரெசன்ஸ் இருக்காது. 5th எபிசோட்லேருந்து அவர் மட்டும்தான், ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்புறம் இந்த சீரீஸில் வேற ஒரு தரமான ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. என்னடான்னா, வெளி உலகத்திலேருந்து வந்த ஒரு ஏலியனுக்கு ஹியூமன் ஃபார்ம் இருக்கும். அது மான்ஸ்டர் தான், நமக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற ஹியூமன்ஸுக்கே ஹியூமன் ஃபேஸ் இருக்காது. ஹியூமன்ஸ் எல்லாம் மான்ஸ்டர் மாதிரி நடந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு சீன்லலாம் பிளாக் ஸ்பாட்ன்ற சீன்லலாம் உயிரோடு எல்லாரும் எரிக்க வச்சு சாவடிச்சிருப்பாங்க. அந்த சீனெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஹோல் சீரீஸில் கன்வே பண்ணியிருக்காங்க, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டெரின்ற ஊருக்குள்ளே 2 மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒன்று ரியல் மான்ஸ்டர் வித் ஹியூமன் ஃபேஸ், இன்னொன்று ஒயிட் பீப்புள்ஸ். இவங்கள தான் செகண்ட் மான்ஸ்டராக இந்த ஹோல் சீரீஸ்லேயும் கன்வே பண்ணியிருப்பாங்க. பாவம் அந்த பிளாக் பீப்புளெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துவாங்க பாருங்கள். பிளாக் ஸ்பாட்டுன்ட்டு உயிரோடு வச்சு கொளுத்திருப்பாங்க. அந்த இடத்துல தாங்க ஒரு முக்கியமான சோகமான ஒரு சீன் நடந்திருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் நம்ம விட்டுருப்போம் அந்த சீன்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டெப்த். அதாவது இந்த சீரீஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு கேரக்டருமே சும்மா வந்தாங்க சும்மா போனாங்கன்ற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ராஜடின்னு ஒன்று நடக்கும்போது, ஹாரர் ட்ராஜடின்னு ஒன்று நடக்கும்போது அது நம்மளுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுங்க. வை பிகாஸ் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மனசில் அப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஆளோட ஒவ்வொரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும், மாஜு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம ரிச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும், லில்லியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஃபீலை நம்ம மனசில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பென்னிவைஸோட ஹாரர் அட்டாக் வரும்போது நமக்கு அது மனசளவில் பாதிக்குங்க. அவன் வந்தானே போ சாவட்டோண்டா அப்படின்ற மாதிரி யாரையும் பார்த்தும் நமக்கு தோணாது, அந்த ஒயிட் பீப்புள்ஸ் பிளாக் ஸ்பாட்டை தவிர. ஓகே, என்னதான் இந்த ஹோல் சீரீஸுமே ஆசமாக இருந்தாலும் எனக்கு இதில் சில விஷயம் எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிங் இஷ்யூ தான். அதாவது கொஞ்சம் லேக் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டாக போகிற இடத்துல நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்க்ரீனை காட்டியிருப்பாங்க. அது நமக்கு லேக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்ட்ரியும் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு இது ஆரம்பத்துலேயே தெரிஞ்சு போச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஒரு மிஸ்ட்ரியை
10 to 20 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அது வந்து ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ண மாரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்தது அன்ஈவன் டோன். அதாவது ஒவ்வொரு எபிசோடுமே ஒ ஒ சேமா இருக்காது. ஒவ்வொன்னும் வேற வேற ரகமா இருக்கும். வந்து பிளாக் பீப்பிள், ஒயிட் பீப்பிள காட்டியிருப்பாங்க. ஒண்ணு வந்து அந்த சில்ட்ரன்ஸோட பேக்கிரவுண்ட எக்ஸ்ப்ளனேஷன சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து பென்னிவைஸோட ஃப்ளாஷ்பேக்க காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து பென்னிவைஸோட ஆட்டத்த காட்டியிருப்பாங்க. இது என்னடான்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கிறதுனால, நம்மளால டக்குன்னு ஒரு எபிசோடு முடிச்சுட்டு, அடுத்த எபிசோட்ல வந்து ஜாயின் ஆக முடியல. அது கொஞ்சம் ஸ்டக் ஆகுறோம் அந்த இடத்துலலாம். அடுத்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மிலிட்டரி பீப்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மிலிட்டரி பீப்பிள்ஸ் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. அவங்க வந்து பென்னிவைஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். கண்டுபிடிச்சு அழிப்பாங்க, இல்லன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சா, அவங்க வந்து ஃபைனலா அவங்களோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஒரு பர்சன் தான் வில்லோட அப்பா. அவருக்கு வந்து பயமே இருக்காது. ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து பயம்ன்ற ஃபீலிங் அவருக்கு போயிடும். ஓகே, பென்னிவைஸுக்கும் வில்லோட அப்பாக்கும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் ஒண்ணு இருக்கு. தரமா இருக்கும் போல. பயம் இல்லாத ஏன்னா பென்னிவைஸுக்கு வந்து தீனியே பயம் தான். பயம் எவ்வளோ அதிகமா இருக்கோ, அந்த ஆள பார்த்தா பென்னிவைஸுக்கு அவ்ளோ பசிக்கும், அவ்ளோ ருசி எடுக்கும். அந்த மாரி ஒரு இது. ஆனா வில்லோட அப்பாவுக்கு பயமே இருக்காது. தரமான சம்பவம் தான் போல அப்படின்னு நெனச்சா, வில்லோட அப்பாவுக்கும் பென்னிவைஸுக்கும் பெருசா ஃபைட்டே இருக்காதுங்க. நம்ம நெனச்சது ஒண்ணு. அந்த விஷயத்துல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நானு. ஃபைனலா எனக்கு இந்த ஹோல் சீரிஸ்ல புடிச்ச எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 எபிசோட், அப்புறம் 4 எபிசோட், அப்புறம் 7த் அண்ட் ஃபினாலே. ஃபினாலேலாம் நேரம் மண்டைக்குள்ள என்னமோ ஒண்ணு ஓடிட்டு இருந்ததுங்க ஃபினாலே பார்த்துட்டு. அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. 1 எபிசோட்ல ஒரு ஃபர்ஸ்ட் குரூப்ப காட்டியிருப்பாங்க. அதுல மேட்டின்ற ஒரு பையன் எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாரி எனக்கும் பிடிச்சிருந்தது. ஆனா போட்டு தள்ளிருவானுங்க. ஸோ இந்த ஹோல் சீரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு கேரக்டர் மேலயும் இன்ட்ரெஸ்ட் குடுக்காத. குடுத்தீங்கன்னா நான் சாவடிச்சுருவேன். அப்படின்ற மாரி தான் ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் செகண்ட் குரூப்லயும் ஒண்ணு. நம்ம ரிச் நடுவுல தான் வருவாரு. எல்லாரும் மனசையும் பிடிப்பாரு. நடுவுலயே போயிடுவாரு. போட்டு தள்ளிருவாங்க. ஆனா பென்னிவைஸால சாக மாட்டாரு. அது ஒரு விஷயங்க. ஏன்னா அந்த சீன்ல பிளாக் ஸ்பாட்ன்ற ஒரு சீன்ல தான் சாவாரு ரிச். நம்ம மார்ஜ காப்பாத்த தான் சாவாரு. ஆனா பயமே இருக்காது. அதனால பென்னிவைஸ் வரும். அந்த பிளாக் ஸ்பாட்டுக்கு வரும். பயம் இருக்கிற ஆளுங்கள சாப்பிடுறதுக்காக வரும். ஆனா நம்ம ரிச் பக்கமே வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ரிச்சுக்கு தான் பயம் இல்லையே. அந்த பையனுக்கு பயம் இல்லன்ற மாரி, அந்த ரிச்சுக்கு நிஜமாவே பயம் இல்லங்க. ஸோ பென்னிவைஸ் வந்து ரிச் கிட்டயே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த பிளாக் ஸ்பாட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து அவர் இறந்துருவாரு. ஒரு சோகமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் புடிச்ச கேரக்டர் சாவடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலைங்க. ஒரு கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. எல்லார் மனசுக்கும் பிடிக்க வைப்பாங்க. சாவடிச்சுருவாங்க. அப்புறம் ஃபினாலே. ஃபினாலே பத்தி சொல்லியே ஆகணுங்க. சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹிட் மூவிக்கும், ஹிட் வெல்கம் டு டெர்ரி சீரிஸுக்கும் சரியான ஒரு கனெக்ஷன். நம்ம இத வந்து ஒரு ப்ரீக்வலா நெனச்சிருப்போம். 1960ஸ்ல நடக்கிற ஒரு ப்ரீக்வலா நெனச்சிருப்போம். ஆனா பென்னிவைஸ பொறுத்தவரைக்கும், ஏன்னா அது ஒரு ஏலியன் டைப் தானே. ஸோ இங்க இருக்கிற டைம் அதுக்கு செட் ஆகாது. பென்னிவைஸ பொறுத்தவரைக்கும் எங்க சாகுதோ அங்க தான் மறுபடியும் பொறக்குது. ஸோ ஹிட் மூவில சாவடிச்சிருப்பாங்க. ஆனா அது அந்த இடத்துல சாகல. அதோட ஃபேட்ட மாத்துறதுக்காக பேக்வர்ட்ஸா வந்து மறுபடியும் பொறந்து குரூப்ப போட்டு தள்ளுறது தான் அதோட பிளான். ஏன்னா ஹிட் மூவில இருக்கிற கேரக்டர்ஸ் லூசர்ஸ் கேங் இருக்குல்ல, அதுல ரிச்சி யார்றான்னா நம்ம மாஜோட பையன். அத வந்து அந்த அந்த எபிசோட்ல ரிவீல் பண்ணியிருக்கோம். பென்னிவைஸே ரிவீல் பண்ணியிருக்கோங்க. அதாவது மாஜுக்கும் ரிச்சி செத்ததுக்கு அப்புறம் மாஜுக்கும் வேற ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வோட குழந்தை பொறக்கும். அந்த குழந்தை யார்றான்னா ரிச்சி. ரிச் இறந்ததுனால ஃபர்ஸ்ட் லவ்வரோட பேர ஞாபகார்த்தமா தன்னோட பையனுக்கு வச்சிருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ரீக்வல் நினைச்சிருப்போம். ஆனா இது ஒரு சீக்வல். அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிருப்பாங்க. இது இப்போ வந்து 1935க்கு தான் கொண்டு போறாங்க நெக்ஸ்ட் சீசன் எல்லாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எண்டே இல்லைங்க. ஏன்னா ஹிட்ன்ற பென்னிவைஸ் வந்து எப்போ வந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க வந்து ஸ்டோரி எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்டா வேணாலும் எடுத்துட்டு போகலாம். போர் அடிக்காம எடுத்துட்டு போகலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே குறை வைக்கலங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பென்னிவைஸா நடிச்ச ஆக்டர் வரைக்கும் அவங்களோட டாப் நாச்சோட ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஸ்லைட்டாக லேக் இருந்தாலும் அட்ராக்டிவான ஒரு ஆக்டிங்கை வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ரிவ்யூவோட ஃபைனல் இடத்துக்கு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கே ஸ்லைட்டாக லேக் இருந்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டு ஹோல் சீரிஸும் பாருங்கள். ஒரு தரமான சீரிஸ் இதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வளர்ந்து வரும் யூடியூபர்ஸுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.